அனைவருக்கும் நலம் உண்டாவதாக. நான் தமிம் அன்சாரி, அக்குபங்சர் சிகிச்சையாளர் மற்றும் பயிற்சியாளர். மெகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்குபங்சர் அக்குப்ரெஷர் தெரப்பி சார்பில் அர்த்தமுள்ள அக்குபங்சர் பாகம் 1 அப்படின்ற பகுதியில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவு புதிதாக அக்குபங்சர் கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் ஏற்கனவே அக்குபங்சர் பயின்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். முதல்ல நம்முடைய டியூ சேனல், அது கவர்னிங் வெசல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன் டியூ சேனலை கவர்னிங் வெசல், அதாவது ஆளுமை சக்தி ஓட்ட பாதைன்னு ஏன் சொல்லப்படுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். ரெண்டாவதா நம்மளுடைய யாங் சக்தியினுடைய கடல், சி ஆஃப் யாங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணாவதா நம்மளுடைய டியூ 20 அப்படின்ற ஒரு புள்ளி 100 மீட்டிங் பாயிண்ட்னு சொல்லப்படுது. அதுவும் எதனால டியூ 20-ஐ 100 மீட்டிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நாம் அக்குபங்சர் படிக்கும்போது 12 பிரைமரி சேனல்ஸ், 2 எக்ஸ்ட்ரா சேனல்ஸ்ன்னு படிச்சிருப்போம். இந்த 2 எக்ஸ்ட்ரா சேனல்ஸில் தான் 2 சேனல் டியூ சேனல் இருக்குது. இந்த டியூ சேனல் தான் கவர்னிங் வெசல் அப்படின்னு அழைக்கப்படுது, அதாவது ஆளுமை சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படி ஆளுமை சக்தி ஓட்ட பாதைன்னு அழைக்கப்படணும்னா ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உடம்பை அதை ஆளுமைப்படுத்தணும். அப்படி எந்த மாதிரியான ஆளுமை இதை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டியூ சேனல் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டியூ சேனல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசன வாய்க்கும் வால் முள்ளெலும்புக்கும் இடையில் ஆரம்பித்து அப்படியே முதுகு தண்டு வடம் வழியாகவே அப்படியே மேலே மத்திய கோட்டில் அப்படியே மேலே ஏறி கழுத்து முதுகும் சேர இடத்துல ரீச் பண்ணிட்டு அப்படியே பிடரி வழியாக உச்சந்தலை, முன்னெற்றி, மூக்கு நுனி, அப்படியே மேல் உதட்டினுடைய உட்புறத்தில் போய் முடிகிறதாக நாம் படிச்சிருப்போம். ஆக பிரதானமாக இந்த டியூ சேனல் நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. முதுகு தண்டுவடம் அப்படின்னு சொன்ன உடனே அனாட்டமி ஃபிசியாலஜியில் படித்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய நரம்பு மண்டலம் நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த முதுகு தண்டுவடம் நேரடியாக மூளையோட தொடர்பில் இருக்கிறத நாம் பார்த்துருப்போம். மூளையோட தொடர்பில் இருக்கிற இந்த நரம்புகள் தான் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுக்கும், நம்மளுடைய ஒவ்வொரு உணர்வுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபிசியாலஜி பிரகாரம் படிச்சிருப்போம். அடிப்படையில் நரம்புகள் 2 வகையில் இருக்குது. ஒன்று நம்மளுடைய சென்சரி நர்வ்ஸ், உணர்வு நரம்புகள். இன்னொன்று நம்மளுடைய மோட்டார் நர்வ்ஸ், அசைவு இயக்க நரம்புகள். முதல்ல உணர்வு நரம்புகள்னு சொல்லக்கூடிய சென்சரி நர்வ்ஸை பார்ப்போம். இந்த சென்சரி நர்வ்ஸ் நம்மளுடைய தோல் வழியாக நம்மளுடைய தொடு உணர்வு, வலி உணர்வு, உடம்புடைய தட்ப வெப்பநிலை, இதை எல்லாத்தையுமே உணர்வாகவே தண்டுவடம் வழியாக மூளைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வேலையை செய்யுது. அதனால தான் இதை சென்சரி அஃபரண்ட் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அசைவு இயக்க நரம்புகள்னு சொல்லக்கூடிய இந்த மோட்டார் நர்வ்ஸ் மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை நம்மளுடைய தசைகளுக்கு அனுப்பி தேவைக்கு தகுந்த மாதிரி தசைகளை இயங்கக்கூடிய வேலையை செய்ய வைக்குது. அதனால இதை மோட்டார் எஃபரண்ட் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அஃபரண்ட் நர்வ்ஸ், எஃபரண்ட் நர்வ்ஸ் இது ரெண்டையுமே உணர்வி நரம்புகள், உணர்ப்பி நரம்புகளில் கூட சொல்லலாம். இந்த உணர்வி நரம்புகள், உணர்ப்பி நரம்புகள் ரெண்டுமே முதுகு தண்டுவடம் வழியாக நேரடியாக மூளையோட தொடர்பில் இருக்கிறதுனால நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கத்துக்கும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுக்கும் இது காரணமாக இருக்குது அப்படிங்கிற இந்த விஷயத்தை நாம் நவீன அறிவியலில் படிச்சிருப்போம். ஆனால் இதையே கிமு 2500 வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னாடி மனித இனத்துக்கான முன்னோடி மருத்துவமான அக்குபங்சர் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய யின் யாங் அப்படின்ற தத்துவத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அக்குபங்சர் மருத்துவத்தில் சொல்லக்கூடிய யின் யாங் அப்படிங்கிறது நம்ம உயிர் சக்தியினுடைய 2 தன்மைகள் தான் யின் யாங். யின் யாங் தத்துவத்தின்படி அதனுடைய தன்மைகள் அப்படின்னு பார்க்க போனால், யின் அப்படிங்கிறது ரெஸ்ட், அசைவின்றி இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னும், யாங் அப்படிங்கிறது ஆக்டிவ் அல்லது மூமெண்ட், அசைவு நிலைக்கான சக்தி அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி உடம்புடைய பகுதின்னு பார்க்க போனால், யின் அப்படிங்கிறது உடம்புடைய முன்பகுதி அப்படின்னும், உடம்புடைய பின்பகுதியை யாங் பகுதி அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போது உடம்புடைய பின்பகுதியான யாங் பகுதியில் தான் அசைவு நிலைகளுக்கான சக்தியான யாங் சக்தி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது.
அதுவும் குறிப்பாக நம்மளுடைய யாங் பகுதியான உடம்புடைய பின்பகுதியில் முதுகு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய யாங் சேனலான டியூ சேனலில் தான் அசைவு நிலைகளுக்கான சக்திகள் மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் யாங் சேனலான டியூ சேனலை சி ஆஃப் யாங், யாங் சக்திகளுடைய கடல் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த யாங் சேனலான டியூ சேனலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அசைவு நிலைகளுக்கான சக்திகள் தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுக்கும், நம்ம உள்ளுறுப்புகளுடைய ஒவ்வொரு இயக்கத்துக்கும் காரணமாகவும் இருக்குது. அதாவது நாம் நடக்கிறது, போகிறது, பார்க்குறது, பேசுறது, நாம் சாப்பிட்றது, நமக்கு நடக்கக்கூடிய செரிமான சக்தி எல்லாத்துக்குமே யாங்கோடைய சக்தி தேவை. ஸோ இந்த யாங்கோடைய சக்திகள் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா சி ஆஃப் யாங்னு சொல்லக்கூடிய யாங் சக்திகளுடைய கடலான டியூ சேனலே அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த டியூ சேனல் பிரதானமாக எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் இருந்துச்சு. ஸோ இதை தான் நாம் நவீன அறிவியலில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ இந்த வகையில் தான் சி ஆஃப் யாங்னு சொல்லக்கூடிய டியூ சேனல் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவையுமே ஆளுமைப்படுத்துது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுடைய இயக்கத்தையுமே அதை ஆளுமைப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் சி ஆஃப் யாங்னு சொல்லக்கூடிய இந்த டியூ சேனலை கவர்னிங் வெசல், ஆளுமை சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா D20. இந்த புள்ளியை பற்றி தெரியாத அக்குபங்க்சர் சிகிச்சையாளர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. இந்த D20ன்ற புள்ளியை சீன மொழியில் பாய் ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100 இணைப்புகள், 100 மீட்டிங் அப்படின்னு அர்த்தம். யாங் சக்திகளின் கடலான டியூ சேனலில் அமைஞ்சிருக்கக்கூடிய DU20ன்ற இந்த புள்ளியில் தான் 100க்கும் மேற்பட்ட அசைவு நிலை சக்திகள் வந்து சேரக்கூடிய, சந்திக்கக்கூடிய, இணையக்கூடிய இடமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் D20யை 100 மீட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கூடுதலாக இன்னொரு தகவலையும் இப்போ பதிவு செய்கிறேன். நாம் தாயினுடைய கருவறையில் கருவாக இருக்கும்போது நமக்கு உருவம் கிடைப்பதற்கு முன்னாடி முதல்ல சக்தி ஓட்ட பாதைகள் தான் உருவாகுது. அதுலேயும் குறிப்பாக ரென் சேனலும் டியூ சேனலும் உருவாகுது. அதுக்கப்புறம் தான் ரெண்டுமே உருவமாக மாற்றப்படுது. கருவினுடைய பரிணாம வளர்ச்சியில் கிட்டத்தட்ட 4வது வாரத்தில் டியூ சேனல் எல்லாம் உருவமாக மாறி நமக்கு முதுகு தண்டுவடமாக உருவம் கிடச்சிருது. நமக்கு இப்படி உருவாக்கப்படுற முதுகு தண்டுவடமான டியூ சேனல் தான் சி ஆஃப் யாங்காக இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு அசைவையும் ஆளுமைப்படுத்துது. உள்ளுறுப்புகளுடைய இயக்கத்தையும் வெளிப்புற உறுப்புகளுடைய இயக்கத்தையும் அது ஆளுமைப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் டியூ சேனலை கவர்னிங் வெசல், ஆளுமை சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய சி ஆஃப் யாங் எங்கே இருக்குது, டியூ சேனலை ஏன் கவர்னிங் வெசல்னு சொல்கிறோம், D20யை ஏன் 100 மீட்டிங் பாயிண்ட்னு சொல்கிறோம் அப்படின்ற இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இறைவன் நாடினால் இன்னும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். உன்னதமான அக்குபங்க்சர் மருத்துவ கலையை உயர்த்துவோம், நாமும் உயர்வோம். நன்றி.